மர்மமும் திகிலும் நிறைந்த பாலமித்ராவின் பொற்கோவில் பாகம் 3. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, மந்திரி மகேந்திரன் கேசரிய ஒரு மரத்துல கட்டி போட்டு சவுக்கால அடிச்சிட்டு இருக்கான். இந்த காட்சிய பார்த்து குமுறான் மகுடபதி. அவனை மகேந்திரன் பார்க்கல. இனி என்ன நடக்குதுன்னு பாப்போமா? உன் கதை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் திருப்பத்தோடையும் இருக்கும். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அந்த கதையும் கேளுங்க. கேசரி, உன் ஆட்கள் எங்கே இருக்கிறார்கள்? உண்மையை சொல், இல்லாவிட்டால் நான் உன் கண்களை தோண்டி எடுப்பேன் என்று நரிபோல் ஊளையிட்டான் மந்திரி மகேந்திரன். சாக்காட்டில் சாம்ராஜ்யத்தை நடத்துகிற நயவஞ்சகனே, உன்னைப் போல உயிருக்கு அஞ்சும் குழிமுயல் அல்ல நான். பயமுறுத்தலுக்கு பணியாத பாறையடா நான் என்று கர்ஜனை செய்தான் கேசரி. நீ பாறை அல்ல, பஞ்சு. உன் உயிரை உதறியெடுக்கிறேன் பார் என்று வெறியோடு கத்திய மகேந்திரன் அவன் மீது வேகமாக சாட்டையை சொடுக்கிறான். ஐயோ என்று கேசரியின் கதறல் ஒரு பாறையின் மறைவில் நின்று கொண்டிருந்த மகுடபதியை உலுக்கியது. புலியென சீறி பாய்ந்தோடி மகேந்திரன் மீது மலை போல மோதினான். அதனால் தடுமாறி கீழே விழுந்த மகேந்திரனின் கையில் இருந்த சவுக்கை பறித்து அவன் மீது நெருப்பை போல சுழற்றினான். அடியை பொறுக்க முடியாமல் கத்தி கதறிய மகேந்திரனை எட்டி உதைத்த மகுடபதி, எழுந்து போ, கேசரியை அவிழ்த்துவிடு என்று உருமினான். பூனையைப் போல மிரள மிரள விழித்த மகேந்திரன் எழுந்து போய் கேசரியின் கட்டுக்களை அவிழ்த்து விட்டான். கேசரி, அவனை பிடித்து மரத்தில் கட்டு என்று பற்களை கடித்தான் மகுடபதி. வேண்டாம் மகுடபதி, என்னை விட்டுவிடு என்று பரிதாபமாக கெஞ்சினான் மகேந்திரன். பாதகனே, உன்னை விட்டால் உண்மைக்கும் நாட்டுக்கும் ஆபத்து. கேசரி, உன் வேலையை செய் என்றான் மகுடபதி. மகேந்திரனை மரத்தில் நன்றாக இறுக்கி கட்டிவிட்டு தலை நிமிர்ந்தான் கேசரி. கேசரி, இனி இவன் உயிரை காட்டு மிருகங்கள் கவனித்துக் கொள்ளும், வா போகலாம் என்றான் மகுடபதி. மகுடபதி, பாம்பை விட கொடியவனான இவனை உயிரோடு விட்டு போகக்கூடாது, கொன்று விட்டு போவோம் என்று கூறிக்கொண்டே கத்தியை ஓங்கியவாறு அவனை நோக்கி பாய்ந்தான் கேசரி. வேண்டாம், இவனை உடனே கொன்றுவிட்டால் கஷ்டம் இவனுக்கு தெரியாது. இனி என்ன நடக்குமோ என்று பயத்தால் நடுங்கி சாகட்டும். நமக்கு வேற வேலை இருக்கிறது. நாம் ராஜசேகரையும் நித்யாவையும் கண்டுபிடிக்க வேண்டும், வா போகலாம் என்று கூறி கேசரியின் கையை பற்றி அழைத்துக் கொண்டு நடந்தான் மகுடபதி. சிறிது தூரம் போனதும் மகுடபதி சற்றென்று நின்றான். கேசரி, அங்கே பார், மனித அரக்கனாதோ அந்த பள்ளத்தில் ஆக்ரோஷத்தோடு குதித்துக் கொண்டிருக்கிறான். அங்கு என்னவோ ஒரு ஆபத்து நடக்கப் போகிறது, வா அங்கு போய் பார்க்கலாம் என்று கூறிவிட்டு மகேந்திரனிடம் கைப்பற்றிய சாட்டையுடன் வேகமாக நடந்தான். கேசரி பின்தொடர்ந்தான். அவர்கள் அந்த பள்ளத்தை நெருங்கி பார்த்தபொழுது அந்த பள்ளத்திற்குள் ராஜசேகர் குப்புற விழுந்து கிடந்தான். அவன் மீது பாய்ந்து கொண்டிருந்தான் மனித அரக்கன். பள்ளத்திற்கு வெளியே நின்று கொண்டிருந்த மகுடபதி மனித அரக்கன் மீது சாட்டையை வீசினான். மழை போல அடிகள் விழ அலறி கதறிய மனித அரக்கன் மலை போல சாய்ந்து மயங்கி போனான். தன்னை காப்பாற்றிய மகுடபதியையும் கேசரியும் பார்த்து ஆனந்தம் அடைந்த ராஜசேகர் கைகளை அசைத்தான். நீ மகிழ்ச்சியை பிறகு காட்டலாம், முதலில் இந்த சவுக்கை பிடித்துக்கொண்டு பள்ளத்திலிருந்து மேலே வா என்று கூறிய மகுடபதி அவனை நோக்கி சவுக்கை வீசினான். ராஜசேகர் சவுக்கின் நுனியை பற்றி கொள்ள மேலே இருந்து மகுடபதியும் கேசரியும் பிடித்து இழுக்க ராஜசேகர் மேலே வந்து இருவரையும் கட்டி தழுவிக்கொண்டான். வீணாக நேரத்தை கடத்தாதே ராஜசேகர். நித்யா எங்கே சென்றாளோ, அவளுக்கு என்ன நேர்ந்ததோ, முதலில் அவளை கண்டுபிடிக்க வேண்டும், வாருங்கள் என்று கூறி அவர்களை அழைத்துக் கொண்டு காட்டின் இன்னொரு பகுதியை நோக்கி வேகமாக நடந்தான் மகுடபதி. நீண்ட தூரம் சென்ற பிறகு ஒரு பெண்ணின் அலறலை கேட்டு அவர்கள் திடுக்கிட்டு நின்றார்கள். அலறல் வந்த திசை பக்கம் ஓசைப்படாமல் சென்றார்கள். அங்கே நித்யா கண்கள் நிறைய கண்ணீரோடும் முகம் நிறைய பயத்தோடும் எதிரே குதிரையில் அமர்ந்து இருந்த ஜாஸ்மினை, நித்யா, உன்னை கொல்ல குறிவைத்து அலையும் நான் ஏன் உன்னை புலியிடமிருந்து காப்பாற்றினேன் தெரியுமா? புலி உன்னை கொன்றுவிட்டால் பிறகு எனக்கு என்ன புகழ் இருக்கிறது? உன்னை என் கையால் கொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் புலியிடமிருந்து காப்பாற்றினேன். ஆமாம், நான் தான் உன்னை அம்பு எய்து கொள்ளப் போகிறேன். அதனால் மகேந்திரனுடைய பாராட்டையும் நான் பெறப்போகிறேன். அதற்கு நீ உதவ வேண்டும் நித்யா. அழகு சிலையான உன்னை ஒரே அம்பால் கொன்று விடுகிறேன். எங்கே உன் நெஞ்சை காட்டிக்கொண்டு நிமிர்ந்து நில் என்று கூறிய ஜாஸ்மின் வெள்ளில் அம்பை பொருத்தி நித்யாவை நோக்கி குறிவைத்தாள். அதை கண்டு பயந்து அலறி ஓடினாள் நித்யா. அதனால் ஜாஸ்மினின் குறி தவறியது. அவள் எய்த அம்போ எங்கேயோ போய் விழுந்தது. அதனால் ஆத்திரமடைந்த ஜாஸ்மின், என்னுடைய குறிக்கு நீ தப்ப முடியாது என்று இன்னொரு அம்பை வில்லில் தொடுத்து குறிவைத்தாள். சரியாக அதே நேரத்தில் அவளை நோக்கி மின்னல் வேகத்தில் பாய்ந்து சென்ற மகுடபதி அவள் கையில் இருந்த வில்லை பறித்து கொண்டான். பிறகு
அவளை குதிரையில் இருந்து இழுத்து கீழே தள்ளினான். அவள் கன்னங்களில் மாறி மாறி அறைந்தான். பெண்ணாக பிறந்த நீ ஏன் இப்படி பேயாக அலைகிறாய்? உன்னை கொன்று குழி தோண்டி புதைக்க வேண்டும். ஆனால் நீ பெண் உருவத்தில் இருக்கிறாயே, ஆகவே உன்னை உயிரோடு விடுகிறேன், ஓடிப்போ என்று ஜாஸ்மின் கழுத்தை பிடித்து தள்ளினாள். அழுகையாலும் அவமானத்தாலும் துடிதுடித்து போன ஜாஸ்மின் இறக்கை இழந்த பறவையைப் போல ஏதும் செய்ய இயலாதவளாக, ஆனால் மனம் கொள்ளாத பழி உணர்ச்சி நிறைந்தவளாக அந்த இடத்தை விட்டு நடந்தாள். நீங்கள் ஆபத்தான நேரத்தில் வந்து ஆண்டவனைப் போல என்னை காப்பாற்றினீர்கள் என்று நன்றியால் தடுத்தழுக்க கூறினாள் நித்யா. நன்றியை இப்பொழுதே முழுவதுமாக செலவழித்து விடாதே நித்யா. இன்னும் நாம் எத்தனையோ ஆபத்துக்களை சந்திக்கப் போகிறோம். அப்பொழுது நீ தவணை முறையில் நன்றியை கூறலாம் என்று சிரித்துக்கொண்டே நடந்தான் மகுடபதி. மற்றவர்கள் அவனை நிழல் போல தொடர்ந்தார்கள். இன்னொரு முனையில் வேதனையோடு போய்கொண்டிருந்த ஜாஸ்மின் பள்ளத்தில் விழுந்து கிடந்த மனித அரக்கனை பார்த்தான். அரக்கா, நீ இங்கேயே இரு, உன்னை மேலே கொண்டு வர எதையாவது தேடிக் கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு சிறிது தூரம் சென்றாள். ஒரு மரத்தில் மகேந்திரன் கட்டப்பட்டு இருப்பதை பார்த்தான். மகேந்திரா, அந்த கும்பல் உன்னை விடவில்லையா? உன்னை மட்டும் என்ன, அந்த கும்பல் நம்மில் யாரையுமே விடவில்லை என்றான். பேசிக்கொண்டு நிற்காதே ஜாஸ்மின், முதலில் என்னை அவிழ்த்து விடு என்றான் மகேந்திரன். ஜாஸ்மின் அவனை அவிழ்த்துவிட்டு மனித அரக்கனை பற்றி அவனிடம் கூறி அவனை கட்டியிருந்த கயிற்றை எடுத்துக்கொண்டு போய்விட்டு வீசி மனித அரக்கனை பள்ளத்தில் இருந்து மேலே வரச் செய்தார்கள். ஜாஸ்மின், தனித்தனியாக புறப்பட்ட நாம் மீண்டும் ஒன்று சேர்ந்தோம். நம்மை போலவே நம்ம எதிரிகளும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். நாம் இனி ஒரு கணத்தை கூட வீணாக்காமல் அவர்களை தேடி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று முஷ்டியை உயர்த்தி கொண்டு வெறியுடன் கத்தினான் மகேந்திரன். நள்ளிரவு ஒரு மரத்தடியில் மகுடபதி, கேசரி, ராஜசேகர், நித்யா ஆகிய 4 ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். திடீரென்று நித்யா ஓ என்று அலறிக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள். அவள் அலறை கேட்ட கேசரி திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். என்ன நித்யா என்று கேட்டான். நான் ஒரு கனவு கண்டேன் அண்ணா. மகேந்திரனும் மனித அரக்கனும் ஜாஸ்மினும் ஒன்றாக சேர்ந்து உன்னை கொள்கிறார்கள். கனவில் தானே என்று சிரித்தான் கேசரி. அண்ணா, என் கனவுகள் எல்லாம் உண்மையாக பலித்து வருகின்றன. அதைப்போல உனக்கும் ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் என்று நடுக்கத்துடன் கூறிய நித்யா, எனக்கு தொண்டை அடைக்கிறது என்றாள். இரு, தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு கிளம்பிய கேசரி அந்த இரவில் தண்ணீர் இருக்கும் இடம் தெரியாமல் எங்கேயோ தேடி அலைந்தான். அப்பொழுது அவன் எதிரே பேய்கள் போல மகேந்திரனும் ஜாஸ்மினும் மனித அரக்கனும் வந்து நின்றார்கள். வாடா கேசரி, இங்கே வகையாக சிக்கிக் கொண்டாயா? எங்கே உன் கும்பல் என்று நரியைப் போல ஊளையிட்டான் மகேந்திரன். சொல்ல மாட்டேன் கேசரி, சொல்லாவிட்டால் உன் உயிர் போகும். போகட்டும். அடுத்த கணம் மகேந்திரன் கேசரின் வயிற்றில் குத்த, ஜாஸ்மின் அவன் கண்களில் அம்பாலில் குத்த, மனித அரக்கன் அவன் உடலை உள்ளங்கையில் வைத்து பிசைய கேசரியின் உயிர் பறந்தது. அவனுடைய தங்கை நித்யாவின் கனவு பலித்தே விட்டது. தொடரும். நீ பல திருப்பங்களையும் விறுவிறுப்புகளையும் கொண்ட இந்த கதையை என்னோட இணைந்து கேளுங்க உங்க ஹர்ஷா ஸ்டோரி டெல் சேனல்ல. அதனால மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.